அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் வந்துகிட்டு இருக்குது. லக்னம் ரிஷப லக்னம். லக்னத்திலே கேது, 2ஆம் இடத்துல சூரியன், 3ஆம் இடத்துல புதன், 4ஆம் இடத்துல செவ்வாய் சந்திரன், 5ஆம் இடத்துல குரு, 7ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல சனி, 12ஆம் இடத்துல சுக்கிரன். சுக்கிரனுக்கு 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம் கிடையாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிடணும். ஜாதகம் பார்த்தீங்கன்னா லக்னத்தோட குரு தொடர்பில் இருந்து ஜாதகம் நல்ல வலுவான ஜாதகம் தான். லக்னத்தோட குரு தொடர்பில் இருக்கிறதுனால இது ஒரு பெண் ஜாதகம், ஜாதகி ஜாதகம் ஜாதகம் வலுவான ஜாதகங்கிறதுனால நல்ல பேரண்ட்ஸு, நல்ல குடும்பம் தான். அவங்களுக்கு வருமானத்தில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் திருமண லைஃப் இன்னும் அமையலை. 32 வயசு ஆகுது. கிட்டத்தட்ட 22 வயசுல இருந்து ராகு தசை தான் நடந்துட்டு இருக்குது. 40 வயசு வரைக்கும் ராகு தசை தான் நடக்கும். இப்போ எதனால திருமணம் நடக்கலை? திருமணத்தில் இவங்களுக்கே இவ்வளோ நாள் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்திருக்கு. இப்போ தான் திருமணத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இப்போ தான் கொடுத்துருக்கு. ஆனாலும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? எல்லாத்துக்கும் வரிசையாக விடை கிடைக்கும். லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல முக்கூட்டு பாவிகளான ராகு, செவ்வாய், சனி. ராகு அமர்ந்து செவ்வாய் சனி பார்வை, வேற எந்த சுபர் தொடர்பும் இல்லை. 7ஆம் அதிபதி செவ்வாய் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சனியோட ஒரே டிகிரியில் நேரடி பார்வையில் பாவத்துவம். சந்திரன் 27 டிகிரி, செவ்வாய் 7 டிகிரி, சனி 6 டிகிரி. செவ்வாய் பாதிப்பு, 7ஆம் இடமும் பாதிப்பு, 7ஆம் அதிபதியும் பாதிப்பு. அதுக்கப்புறம் ராசியை பார்க்கணும். ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி நேரடியாக ஆட்சி உக்காந்து 7ஆம் இடத்தையும் கெடுக்கிறாரு. செவ்வாயோட 1 டிகிரி பார்வை வாங்கி அவரும் கெட்டிருக்காரு. ராசிக்கு 7ஆம் அதிபதியும் 7ஆம் இடமும் கெட்டிருக்கு. அடுத்து களத்திர காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன் 12 மறைவுஸ்தானம் இல்லாமல் இருந்தால் கூட செவ்வாயோட வீட்டில் சனியோட பார்வையில் உட்காந்துருக்காரு. இந்த 3 இடங்களுக்குமே வேற எந்த சுபர்களோட தொடர்பு இல்லாமல் இருக்கிறதுனால இவங்களுக்கு திருமண வாழ்க்கை இல்லை. பாதிப்பு ரொம்ப திருமண வாழ்க்கை இவ்வளோ தாமதமானதுக்கு இதுவும் ஒரு காரணம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ராகு தசை நடப்பில் 22 வயசுல இருந்து இருக்குது. பாவத்துவ 7ஆம் இடத்து ராகு தசை. அப்போ அவர் 7ஆம் இடத்து ரீதியான பிரச்சனைகளை தான் கொடுக்க முடியும். இப்போ ராகு 1, 2, 7, 8 இருந்தால் ராகு தோஷம் சொல்கிறோம். எல்லாருக்கும் இது வந்துருமா? வராது. குரு சுக்கிர தொடர்பில் உள்ள ராகு கல்யாணத்தை கெடுக்க மாட்டார். கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல விதத்தில் ராகு திசையில் பண்ணுவார். சனி, செவ்வாய், அமாவாசை, சந்திரன் இந்த மாதிரி பாவிகள் தொடர்பில் உள்ள ராகு தான் கெடுபலன்களை செய்வார். அந்த அடிப்படையில் தசாபுத்தியும் நடப்பில் இருக்கணும். இப்போ தசையே வரல, பாவத்துவமாக இருக்காரு. இப்போ ராகு தசை அந்த பொண்ணுக்கு நடக்கலைன்னா கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம திருமணம் செய்து நல்லா இருக்கக்கூடிய ஒரு 20 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள இந்த மாதிரி தசை வந்துடக்கூடாதுங்க. வந்ததுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்ல தான் பண்ணும். திருமணம் பண்ணினாலும் ரொம்ப விசேஷமா இருக்காது. ஏன்னா 7ஆம் இடத்து ரீதியான கெடுபலங்களை ஒரு தசை நடப்புல இருக்கிறதுனால கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு. இதுக்கு சொல்யூஷன் தான் என்ன அப்படின்னா தெய்வ வழிபாடு, அதீத தெய்வ வழிபாட்டு மூலியமா ஓரளவு நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். ராகு பரிகாரம் சொல்லக்கூடிய ராகு தோஷத்துக்கான பரிகாரத்தை திருநாகேஸ்வரம், காளகஸ்தி அதில் போய் பண்ணலாங்க. தனிப்பட்ட முறையில் யார்கிட்டையும் அதிக விதமான பணத்தை கொடுத்து நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. இந்த கோயில்கள்லாம் கவர்மெண்ட்ல இருந்தே ஒரு குறைஞ்ச அமௌண்ட்டை வாங்கிட்டு பண்ணுறாங்க. இந்த பரிகாரத்தை விட அங்கே உள்ள அந்த தலத்தில் உள்ள சிவன் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை போய் அடிக்கடி மூலவரை வழிபட்டுட்டு வந்தாலே அந்த ஸ்தலத்தில் இவங்களோட காலடி வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பாவது பட்டுட்டு இருந்தாலும் இந்த தோஷத்துக்கு நிவர்த்தியாகும். ஒரே ஒரு தடவை மட்டும் பரிகாரம் பண்ணுறதுனால எதையும் மாற்ற முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான பரிகாரம் வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை இந்த 2 நேரத்தில் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு ராகுக்குண்டான தெய்வம் அவங்க தான். அவங்களுக்கு எலுமிச்சம்பழத்தை 2 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும். எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சிட்டு அதை திருப்பி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவாங்க. அந்த தீபத்தை ராகு வேலையில் ஏற்றுனாங்கன்னா நல்லாயிருக்கும். இது இந்த ராகு தசை முடிகிற வரைக்கும் கண்டினியூ பண்ணணும். ராகு தசை முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட உங்களால் தொடர்ந்து பண்ண முடிஞ்சால் தாராளமாக பண்ணலாம். ஏன்னா 7ஆம் இடத்தோட பாதிப்பு ராகு நீக்கிறதுக்கு இது உதவி புரியும். இதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்களால ராகு காலத்தில் போக முடியாது. இப்போ ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க, வேலையில் இருக்கிறவங்களால ராகு கால வேலையில் போக முடியாதவங்க மாலை நேர வேலத்தில் இந்த துர்க்கை வழிபாடை பண்ணுங்க. கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. தசாபுத்திகள் நல்லா இருக்கும்போது மனிதனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தசாபுத்தி சரியில்லாத நேரத்தில் நம்ம முடங்கி போயிடக்கூடாதுன்னா கொஞ்சம் தெய்வ வழிபாட்டு மூலியமாக நம்ம அதை சரி பண்ண முயற்சிக்கணுமே ஒழிய அதுக்கு நம்ம வீட்டில் முடங்கி இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. இன்னைக்கு பார்த்த மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோடு நான் மீட் பண்ணுறேங்க. ஓம் நமச்சிவாயா.